So, hi guys, welcome back to my channel. Thanks for watching channel. This is me, Jayashree. ஸோ இன்றைக்கி நான் எதுக்கு வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து தமிழ் தான் பேச போகிறேன் ஃபுல்லாகவே. இட்ஸ் ஆல் அபவுட் த நீட் ஸ்டூடெண்ட் அண்ட் ஆல்சோ மெடிக்கல் ஸ்டூடெண்ட். யாருக்கெல்லாம் வந்து மெடிசன் படிக்க வரணும் ஆசை இருக்கும், அப்ராட்க்கு வந்து மெடிசன் படிக்க வரணும்னு ஆசை இருக்கும், அதை பற்றி தான் இன்றைக்கி நான் பேச போகிறேன். அண்ட் தென் வந்து என்னோட ஒரு சில டீட்டெயில்ஸும் நான் கொடுக்க போகிறேன் இங்கே. ஸோ இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் யூ கைஸ் ஆஸ் வெல். அண்ட் தென் இது பேரண்ட்ஸ்க்காக ரொம்ப முக்கியமாக பேரண்ட்ஸ்க்காகவும் இந்த வீடியோ. ஆக்சுவலி நான் தமிழில் பேசுகிற முக்கியமான காரணமே எனக்கு வந்து எல்லா பேரண்ட்ஸும் இதை பார்க்கணும், எல்லா பேரண்ட்ஸுக்குமே வந்து அவேர்னஸ் இருக்கணும். ஓகே, இதுதான் பண்ண போகிறாங்க நம்ம பசங்க, இதுதான் பண்ணிகிட்டு இருக்காங்க நம்ம பசங்கன்றது வந்து எல்லா பேரண்ட்ஸுக்கும் வந்து ப்ராப்பராக தெரியணும். நான் எப்படி இங்கே ஜார்ஜியா வந்தேன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நான் ஃபிலிப்பைன்ஸில் படிச்சுட்டு இருந்தேன் ஒரு காலேஜில். ஆனால் அந்த காலேஜில் வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு, நிறைய என்எம்சி ரூல் இல்லை, அண்ட் தென் நிறைய இஷ்யூஸ் இருந்துச்சு. அண்ட் தென் அங்கே வந்து என்னால் வந்து எனக்கு வந்து ஸோ மெனி ப்ராப்ளம்ஸ் போயிருக்கு. அப்போ வந்து அரவிந்த் சார் தான் வந்து அங்கேருந்து என்னை வந்து கொண்டு வந்து, அண்ட் தென் ஐ டென்ட் கோ தேர் டிரெக்ட்லி. ஃபிலிப்பைன்ஸ் நான் டிரெக்டாக போகல, பட் எனக்கு வந்து அங்கே அட்மிஷன் எல்லாம் இருந்துச்சு, நான் ஆன்லைனில் படிச்சுட்டு இருந்தேன். அப்போ வந்து அங்கேருந்து அங்கே பிரேக் பண்ணி அண்ட் தென் வந்து ஜார்ஜியா நல்லபடியாக சேர்த்து எனக்கு எல்லா ப்ராசஸும் பண்ணி தந்து ப்ராப்பராக ஐ வுட் லைக் டு தேங்க் ஹிம் அகேன் அண்ட் அகேன். ஏன்னா நான் ஒரு வாட்டி தேங்க்யூ சார் அப்படின்னு சொன்னால் பத்தாது. இன்றைக்கி நான் என் லைஃப் நல்லா இருக்குது, நான் இங்கே ரொம்ப நல்லா இருக்கேன்னா, நான் படிச்சுட்ருக்கேன் ஜார்ஜியாவில் படிச்சுட்டு இருக்கேன்னா, ஹீ இஸ் த மெயின் ஸ்கோப் அண்ட் மெயின் பார்ட் ஆஃப் இட். அவரால் தான் நான் வந்து இங்கே வந்தேன், பத்திரமா சேஃப்டியாக இங்கே வந்து படிக்கிறது எல்லாம் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். அரவிந்த் சார் தான் வந்து எனக்கு எல்லாம் ப்ராசஸ் இன்னும் நீங்கள் வந்து ஒரு 12 மணிக்கு 1 மணிக்கு கால் பண்ணால் கூட ஹீல் டேக் த கால். ஹீல் நாட் சே கால் எடுத்துகிட்டு நான் வந்து எத்தனை மணிக்கு கால் பண்ணுறீங்க, எனக்கு டிஸ்டர்ப் பண்ணி அப்படிலாம் இல்லை. ஏன்னா பேரண்ட்ஸ்க்கு இருக்க பயம், என் அம்மாவுக்கு வந்து ரொம்ப பயம் இருந்துச்சு. ஏன்னா ஃபிலிப்பைன்ஸில் பிரேக் ஆகி இங்கே திருப்பி வரதுலாம் ரொம்ப பயம் இருந்ததுனால என் அம்மா வந்து திருப்பியும் அம்மா கால் பண்ணாங்க. ஏன்னா பயத்தில், ஏன்னா பொண்ணு அனுப்புகிறோம், தனியாக அனுப்புகிறோம், என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. ஆனால் ஒரு காலும் எடுத்து ஒரு மெசேஜும் ரிப்ளை பண்ணி ஒன்றுத்துக்கும் ஒரு ப்ராப்பரான ஒரு டீட்டெயில்ஸ் கொடுத்து பத்திரமா இங்கே அனுப்பிச்சி வச்சாரு. ஸோ தேங்க்ஸ் அலாட் சார். அப்புறம் ரொம்ப சாரி நான் சொல்கிறதுக்கு. ஏன்னா பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். பட் இருந்தால் பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப ரெஸ்பான்சிபிளாக இல்லை. இப்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களோட எல்லா பவரையுமே வந்து யூ ஆர் கிவிங் இட் டு த சைல்டு. குழந்தைகிட்ட கொடுத்துட்டு நீங்கள் என்னென்ன பண்ணுங்கன்றீங்க. அதுதான் இங்கே பிரச்சனை. பேரண்ட்ஸ் உட்காந்து என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு எதுவுமே பார்க்க மாட்டேங்க வர. அதுவும் இல்லாமல் இப்போ பேரண்ட்ஸ்க்கு இருக்க ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட் என்னென்னா, ஏதாவது ஒரு ஏஜென்சியில் வந்து கம்மியான ப்ரைஸ்க்கு பண்ணி தராங்கன்னா நீங்கள் அப்படியே அங்கே ஓகே இவங்க கம்மியாக பண்ணி தராங்க, இட்ஸ் ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறீங்க. பட் அங்கே என்ன பிரச்சனை பார்த்தீங்கன்னா, வீசா டிலே, அப்புறம் வந்து ஏஜென்சி வந்து ஒரு சர்டன் ஸ்டேஜ்க்கு மேலே சரியாக ரிப்ளை பண்ண மாட்டாங்க, எப்படி சப்ஜெக்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும்னு சொல்லித்தர மாட்டாங்க, எதுவுமே பண்ண மாட்டாங்க. அவங்க வந்து பிள்ளைங்களை வந்து அந்த ஏர்போர்ட்லேருந்து அனுப்புறது மட்டும் தான் அவங்க வேலை நினச்சி விட்டுறாங்க. அதுக்கப்புறம் அகாடமிக்கலி இங்கே வந்ததுக்கப்புறம் ரொம்ப ஸ்டூடெண்ட்ஸ் கஷ்டப்படுறது நான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ், என் ரூம்மேட்ஸ்லேருந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ், நான் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வந்து they are suffering a lot. அகாடமிக் தான் ரொம்ப கஷ்டம், ஏன்னா சப்ஜெக்ட் ரெஜிஸ்ட்ரேஷன்லேருந்து எல்லாமே ரொம்ப கஷ்டம், ஏஜென்சி சரியாக இல்லைன்னா. இதுதான் ட்ரூத். அப்புறம் ஒரு மெயினான விஷயம் பார்த்தீங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸ் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் பார்த்துட்டு அண்ட் தென் வந்து ஃபேன்சியாக அது ஏஜென்சி இருந்துச்சுன்னா, ஓகே இந்த ஏஜென்சியில் நல்லா பேசுகிறாங்க, தேர் வெரி ஃபன்னி, நல்லா இருக்காங்க அப்படின்னு பார்த்து ஏஜென்சியை வந்து சூஸ் பண்ணுறது, இது ரொம்ப தப்பு. ஏன்னா யாருமே புரிஞ்சிக்க மாட்டேறீங்க. ஏஜென்சி அப்படி சூஸ் பண்ணுறது கிடையாது. ஃபேன்சியாக பேசுகிறதோ இல்லை இன்ஸ்டாகிராமில் ரீல் போட்டால் வா இவங்க இன்ஸ்டாகிராம் ரீல் ரொம்ப அழகாக இருக்குது, நல்லா இருக்குது, அப்படி பார்த்து சூஸ் பண்ணுறது கிடையாது ஏஜென்சி. பிகாஸ் நீங்கள் இங்கே வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு எல்லாம் சால்வ் பண்ணி தரணும். நீங்கள் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு விட்டு போகிறது ஏஜென்சி கிடையாது. இது ஐ எம் டெல்லிங் யூ. பிகாஸ் ஏன்னா நான் ஃபிலிப்பைன்ஸில் இருக்கும்போது நான் கஷ்டப்பட்டேன் ஒரு வேர்ஸ்ட் ஏஜென்சினால். இங்கே நான் ஜார்ஜியா வந்ததுக்கப்புறம் நான் ஹாப்பியாக இருக்க காரணம் ஒரு பெஸ்ட் ஏஜென்சினால். ஸோ இட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் how you select your agency and how you select your sir. யாரை வேணாலும் உங்களுக்கு கைட் பண்ணுறவங்களா இருந்தாலும் ப்ராப்பராக கைடன்ஸ் இருக்கணும், இல்லைன்னா ரொம்ப கஷ்டம்.
முக்கியமான விஷயம், நான் ரொம்ப கஷ்டப்படுற விஷயம் என்னென்னா, நான் வந்து ஒர்க் பண்ணுறேன் தான். டு பி ஆனஸ்ட் நான் ஒர்க் பண்ணுறேன். ஆமாம், நான் வந்து இப்போது எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அனுப்புகிறேன், ஒர்க் பண்ணுறேன். நீங்கள் ஒன்று கேட்டிங்கன்னா மணி வரும், கேட்டிங்கன்னா மணி வரும். எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க, இவன் வந்து பணத்துக்காக பேசுகிறான். சர்வீஸ் இஸ் ஆல்வேஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் மீ. பிகாஸ் நான் கஷ்டப்பட்டு வந்திருக்கேன். மணியை விட சர்வீஸ் நான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நினைப்பேன். ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நான் வந்து நல்ல விஷயம் சொல்கிறது என்னென்னா, எல்லாம் வந்து யூஜி யூனிவர்சிட்டி ஆஃப் ஜார்ஜியா ஓகே, யூனிவர்சிட்டி ஆஃப் ஜார்ஜியா இஸ் குட். அப்போ நான் ஒரு விஷயம் கேட்பேன், உங்கள் பேரண்ட்ஸால் இந்த மணி கட்ட முடியுமா? உங்கள் பேரண்ட்ஸால் இந்த மணி அஃபோர்ட் பண்ண முடியுமா? பசங்க வந்து பேரண்ட்ஸால் அஃபோர்ட் பண்ண முடியுமா முடியாதா அப்படின்றத கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டாங்க. தே ஆர் லைக் ஐ வாண்ட் டு எக்ஸ்ப்ளோர். நீங்கள் வர இந்த 6 years வந்து நீங்கள் படிக்க வரீங்க. யா, ஆப்வியஸ்லி உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் ஆசை இருக்கும், வெளியே சுற்றணும் ஆசை இருக்கும், எல்லாம் பார்க்கணும் ஆசை இருக்கும். நம்மளும் ஒரு ஹியூமன் பீயிங் தான், நம்மளும் ஒரு பசங்க தான், நம்மளும் ஒரு ஹியூமன் பீயிங் தான், நமக்கு ஆசை இருக்கும் தான். பட் என்னென்னா, நான் வந்து நிறைய காலேஜ் ஐடியா, உஸ்பேக் நிறைய ஐடியாஸ் கொடுத்தேன், உஸ்பெகிஸ்தான் கொடுத்தேன், நிறைய நல்ல காலேஜஸ் ஐடியா கொடுக்குறேன். நான் இது ரீசெண்டாக நடந்தது, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் உஸ்பெகிஸ்தான் ஐடியாஸ் கொடுத்தேன். அண்ட் தென் பாத்துமி ஏரியா கொடுத்தேன். பாத்துமி இங்கே திப்லிசி மாதிரி பாத்துமி இருக்குது. எல்லாம் சொன்னாங்க பாத்துமி வந்து ரொம்ப குட்டி சிட்டி, அங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு எதுவுமே இருக்காது. என்னங்க, நீங்கள் படிக்க வர்றது படிங்க, லீவ் ஹாலிடேஸ் இருக்கும்போது டிப்லிசி வாங்க. உங்களை யாரும் ஸ்டாப் பண்ண போகிறது கிடையாது. ஹாலிடேஸ் இருக்கும்போது டிப்லிசி வரலாம், லைக் வந்து யூ கேன் எக்ஸ்ப்ளோர் ஹியர். ஐம் வெரி சாரி, வீடியோ எடுத்துகிட்டே இருந்தேன். அண்ட் தென் லைக் ஸோ மெனி பீப்புள் ஸ்டார்டட் கமிங். அவங்க வந்ததுக்கப்புறம் எனக்கு எப்படி வீடியோ எடுக்கிறது தெரியல. அப்புறம் நான் வந்து கொஞ்சம் ஷை ஆகிட்டு அப்புறம் அப்படியே நிறுத்திட்டேன். ஸோ நான் மெயினாக சொல்ல வருது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பாத்துமியில் உங்களுக்கு வந்து காலேஜ் கிடச்சிருக்கு, எனக்கு வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு ஆசை இருக்குன்னா, லைக் ஒரு ஹாலிடேஸ் லைக் சாட்டர்டே சண்டே லீவ் வந்தால் கூட யூ கேன் கம் டு டிப்லிசி ஆர் இஸ் லைக் பாத்துமிலே நிறைய பிளேஸ் இருக்குது எக்ஸ்ப்ளோர் பண்ணேன். அண்ட் தென் உங்களுக்கு அப்படி வரணும் கூட டிப்லிசி வரலாம். லைக் படிக்கிறதுக்கு தெர் இஸ் லைக் ஸோ மெனி ஆப்ஷன்ஸ். லைக் அதுதான் நான் சொல்கிறேன். நான் பேரண்ட்ஸ்க்கும் அதான் சொல்கிறேன், லைக் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதுவும் இல்லாமல் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு டாக் அபவுட் திஸ் காலேஜ். லைக் உஸ்பேக்கில் நான் ஏன் நிறைய பசங்களுக்கு உஸ்பேக் வந்து நான் வந்து ஆஃபர் பண்ணுறேன்னா, மெயினாக ஏன் நான் தைரியமாக ஏன் சொல்கிறேன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னை வந்து கொண்டு வந்தது என்னோட சார் அரவிந்த் சார். ஸோ அரவிந்த் சார் மேலே எனக்கு ஒரு ட்ரஸ்ட் இருக்குது. எனக்கு whenever he send person லைக் ஸ்டூடெண்ட் அனுப்பும்போது ஏனோ தானோன்னு எனக்கு லைக் he will never send like this. எனக்கு பணம் வருது ஸோ நான் அனுப்புகிறேன் அப்படின்னு ஒரு கான்செப்டில் என்றைக்குமே லைக் எப்போவுமே ஃப்ரம் த பிகினிங்லேருந்தே வந்து he is not doing that thing. அதனால் எனக்கு ரொம்ப ட்ரஸ்ட் வர்த்தி. ஸோ உஸ்பேக் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் போயிருக்காங்க இப்போ ரீசெண்டாக கூட, அண்ட் தே ஆர் டூயிங் இட் வெரி குட். ஆனால் அங்கே ஒரு நல்ல விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, இங்கே நம்மளுக்கு கெடாவர்ஸ் கிடையாது, அங்கே கெடாவர்ஸ் இருக்குது. ஸோ லைக் நம்ம வந்து லைக் டெட் பாடிஸ் லைக் ப்ராப்பராக பார்க்கலாம். ஸோ இட் இஸ் லைக் வெரி குட் ஆக்சுவலி. அங்கே எனக்கு டு பி வெரி ஆனஸ்ட் லைக் எனக்கு ஜார்ஜியா வரதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு ஆப்ஷன் அங்கே கிடச்சிருந்துச்சுன்னா ஃபார் ஷுர் நான் போயிருப்பேன். ஏன்னா அது பார்த்தீங்கன்னா ரொம்ப அஃபோர்டபுள். இப்போது டிபிலிசி பார்த்தீங்கன்னா லைக் வெரி எக்ஸ்பென்சிவ். இட் இஸ் பிகமிங் வெரி எக்ஸ்பென்சிவ். ஏன்னா இப்போ நாங்கள் இங்கே படிக்கணும்னா நம்ம வேலை செஞ்சு நம்ம கஷ்டப்பட்டு, ஏன்னா படிக்க வரதே பீஸ்ஃபுல் மைண்டோட படித்து நல்லபடியாக எஃப்எம்ஜி கிளியர் பண்ணணும்னு சொல்லிட்டு வருது. ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் நமக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ் என்ன பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நிறைய பேர் வந்து வரும்போது நல்லா வராங்க, லைக் தேர் கம்மிங் லைக் நாங்கள் பே பண்ணுறோம். ஆனால் வந்து ஆஃப்டர் தட் லைக் காலேஜ் ஃபீஸ் 6 months ஒன்ஸ் கட்டுறதும் கூட, அண்ட் தென் நம்ம வந்து பிரித்து தான் கொடுக்குறோம். லைக் ஒரு செமஸ்டர் அப்புறம் இன்னொரு செமஸ்டர் லைக் 6 months ஒன்ஸ் தான் கட்டுறோம். பட் ஈவன் தோ ஏன் எங்கே லேக் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இது பேரண்ட்ஸ் ரொம்ப பார்க்கணும். ஏன் லேக் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, மந்த்லி எக்ஸ்பென்ஸ்ன்னு சொல்லிட்டு உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் கொடுக்குறீங்களே, அங்கே தான் மெயினாக லேக் ஆகுது. அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா லைக் இங்கே மந்த்லி எக்ஸ்பென்ஸ் வந்து ரொம்ப காஸ்ட்லி. இது யாருமே சொல்ல மாட்டாங்க. உண்மையாக சொல்லணும்னா ஜார்ஜியாவில் மந்த்லி எக்ஸ்பென்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப காஸ்ட்லி ஆயிடுச்சு. முன்னாடி நான் வரைச்ச ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள், முன்னாடி நான் வரைச்ச பார்த்தீங்கன்னா ஒரு பனானா வந்து 0.4 tetri, 1 ஜெல்னா 32 rupeesனு வச்சுக்கோங்க. அப்போ நான் வரும்போது 0.4 0.65 தெத்ரினா ஒரு ஜெல்லுக்கும் பாதி அப்படி இருந்துச்சு. ஆனால் இப்போது ஒரு பனானா மட்டுமே 1.5 தெத்ரி ஆயிடுச்சு.
லைக் அந்தளவுக்கு எக்ஸ்பென்சிவாக இருக்குது. கம்மியான இடத்துல இருக்குது, பட் அந்த மணி இன்க்ரீஸ் ஆன இதை நான் சொல்கிறேன். லைக் இவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அது தெரிய மாட்டேங்குது. அண்ட் தென் ஸ்டூடெண்ட்ஸ் வர மைண்ட் செட் எப்படி வரீங்கன்னா, படிக்கணும்னு வரலை. அண்ட் தென் இது வரது வந்து எப்படின்னா, எப்படியா வீட்டில் எஸ்கேப் ஆகிட்டு நான் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், இங்கே வந்து நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது நிறைய விஷயம் இருக்குது, நிறைய இது இருக்குது. அதுக்கு மெடிசன் ஒரு பேராக வச்சு வராதீங்க. தட்ஸ் வாட் ஐ எம் சேயிங். லைக் ஏன்னா ஒரு மெடிசன், லைக் ஏன்னா மெடிசன் படிக்கிறது பெரிய விஷயம். லைக் மெடிசன் ஒரு பேராக வச்சு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு வராதிங்க. அண்ட் தென் வந்து பேரண்ட்ஸ் வந்து கஷ்டப்படுத்தி, லைக் ஏன்னா ரொம்ப கஷ்டப்படுத்தி வர வேண்டான்ற நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. மெடிசன் படிக்க நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, நிறைய குட் காலேஜஸ் இருக்குது. அண்ட் தென் நான் வந்து பாவு பற்றி ஏன் சொல்லணும்னு நினச்சேன். நீங்கள் நான் என்ன நல்ல விஷயம் கண்டுபிடிச்சேன்னா, இப்போ யூஜியில் பார்த்தீங்கன்னா இது வந்து $6,000 மாற்றிட்டாங்க. அது ரொம்பவே அதிகமான மணி, அதுக்கு ரொம்பவே அதிகமான பணம். லைக் முன்னாடி நாங்கள் வரைச்ச வந்து இட் வாஸ் $5,000 இருந்துச்சு. அப்புறம் வந்து இப்போ 5,500 மாறிடுச்சு. அப்புறம் 5,000 இப்போ 6,000 மாறிடுச்சு. நான் என்ன சொல்கிறேன்னா, இவ்வளோ காசு கட்டி லைக் எல்லா எஜுகேஷனும் சேம் தான். அண்ட் தென் பார்த்திங்கன்னா ஒரு குட் திங் இன் பாத்துமி இன்டர்நேஷ்னல் யூனிவர்சிட்டியில் ஒரு நல்ல ஒரு விஷயம்னு பார்த்திங்கன்னா, தே ஹாவ் கெடாவர்ஸ் அண்ட் கெடாவர்ஸ் இருக்குது. அண்ட் தென் வந்து USMLE ட்ரைனிங் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இஃப் யூ guys வாண்ட் ரியலி, உங்களுக்கு உண்மையாகவே வந்து உங்களுக்கு அந்த காலேஜ் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், அந்த காலேஜ் எப்படி இருக்குன்னு பார்க்கணுன்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா எனக்கு வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அது நான் உங்களுக்கு வந்து வீடியோ பண்ணுறேன் ஃபார் ஷுர். உங்களுக்கு ரியாவே காலேஜ் பார்க்கணும், எனக்கு காலேஜ் எப்படி இருக்குன்னு தெரியணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் கமெண்ட் கண்டிப்பாக பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக அங்கே போய் நான் உங்களுக்காக வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி என்ன ஏது ஸ்டிமுலேஷன் லேப்ஸ் அண்ட் ஸ்டாஃப், லைக் எப்படி கெடாவர்ஸ் என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்க நான் எல்லாமே விசாரிக்கிறேன். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா அப்புறம் வந்து ஸ்காலர்ஷிப் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. லைக் நீங்கள் 85% கிட்ட வாங்கினீங்கன்னா, 85% மேலே வாங்கினீங்கன்னா நெக்ஸ்ட் செமஸ்டரில் வந்து 50% ஆஃபர் இருக்குது, ஸ்காலர்ஷிப் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. USD குறைவு, லைக் நம்ம காலேஜ் ஃபீஸ் கட்டுறோம்ல, அது வந்து $4,800 USD. ஸோ அது ரொம்ப குறைவு. ஏன்னா நிறைய பேர் படிக்கணும் ஆசை இருக்குது, ஆனால் அப்புறம்னா ரொம்ப காஸ்ட் ஆகும் அப்படின்னு பயம் இருக்குது. ஸோ நான் உஸ்பேக் நான் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குற காரணமும் காஸ்ட் கம்மி, நல்ல காலேஜஸ் இருக்குது. நான் பாத்துமி சொல்கிற காரணமும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல காலேஜஸ், நல்ல பிளேஸ், அண்ட் தென் வந்து ஸ்டூடெண்ட் ஃபெசிலிட்டி எல்லாமே இருக்குது. அது நீங்கள் வந்து லைக் அது வந்து எப்படி நீங்கள் வந்து யூட்டிலைஸ் பண்ணுறீங்கன்றதுல இருக்குது. அண்ட் தென் நெக்ஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் பார்த்தீங்கன்னா, ப்ளீஸ் எப்போவுமே ஒரு ஏஜென்ட் கிட்ட பேசும்போது பேரண்ட்ஸ் கால் வாங்கி பேசுங்க. ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட எல்லா பொறுப்பையும் ஒப்படைக்காதீங்க. தட்ஸ் வாட் ஐம் சேயிங். ஈவன்ஸ் பேரண்ட்க்கு தெரியல, எனக்கு வந்து என்ன பண்ணணும்னு எனக்கு ஐடியா இல்லைம்மா, எனக்கு என்ன பண்ணணுன்னே தெரியல, எனக்கு வந்து சுத்தமாக ஐடியாவே கிடையாது. மெயினாக பேரண்ட்ஸ் உங்களுக்கு தெரியல, எனக்கு அந்தளவுக்கு வந்து ஒரு நாலேஜ் இல்லை. லைக் நான் ஒன்றும் தப்பு சொல்லலைங்க, நான் தப்பாகவும் சொல்லலை, நான் தப்பாக நினைக்க வேண்டாம். நான் உங்களோட நாலேஜ்க்காக சொல்கிறேன். நான் அந்தளவுக்கு படிக்கலை, என் பிள்ளைங்க படிக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் அப்படின்னு நீங்கள் இருந்துச்சுன்னா நீங்கள் எப்போ வேணால் எனக்கு மெசேஜ் பண்ணலாம், எப்போ வேணால் எனக்கு கால் பண்ணலாம். லைக் எனக்கு நிறைய நான் என்னோடய ஹேண்டில்ஸ் நான் கீழே கொடுத்துருக்கேன். அப்படி இல்லை லைக் உங்களுக்கு ரியலாக ஒரு பேரண்ட்டோட சுச்சுவேஷன்லேருந்து பார்க்கணும், எப்படி அனுப்பணும் அப்படி இருந்தால் என்னோடய அம்மா இருக்காங்க. ஷீல் ஆல்சோ டாக் வித் யூ கைஸ், லைக் ப்ராப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க என்னென்ன ப்ராசஸ் என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு எந்த டவுட், பேரண்ட்ஸ் வந்து நான் என்ன சொல்லுவேன், பேரண்ட்ஸ் ஹேண்டில் பண்ணுங்கள் சுச்சுவேஷனை. பசங்கக்கிட்ட கொடுக்காதீங்க. பசங்கக்கிட்ட கொடுத்தீங்கன்னா அவங்க ஏனோ தானும் செலக்ட் பண்ணிட்டு இங்கே ஏன்னா இந்த மாதிரி நான் வந்து நிறைய plenty ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எப்படின்னா, அந்த ஸ்டூடெண்ட்ஸ் டிசைட் பண்ணி, ஸ்டூடெண்ட்ஸ் ஏஜென்சி டிசைட் பண்ணி, ஸ்டூடெண்ட் பேசி, ஸ்டூடெண்ட் இங்கே வந்து நிறைய ஸ்டூடெண்ட் நான் கஷ்டப்படுறதை பார்க்குறேன். நிறைய கஷ்டம். ஏன்னா வந்து சப்ஜெக்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண தெரியாது, அவங்க ஏனோ தானும் பண்ணுவாங்க, ஏஜென்சி ஹெல்ப் பண்ண மாட்டாங்க, அதுவும் இல்லை. லைக் நிறைய கஷ்டங்கள் இருக்குது. ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், என்ன பேரண்ட்ஸ் தப்பாக நினச்சிக்க வேண்டாம். எந்த வீட்டில் அம்மா அப்பா தம்பி தங்கச்சி ரிலேட்டிவ்ஸ் யார் பார்த்தாலும் சரி, ஸோ டெசிஷன் எடுக்கும்போது பார்த்து கரெக்டாக முடிவெடுங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எனக்கு மெசேஜ் பண்ணுறீங்க. ஐம் ஸோ ஹாப்பி தட் யூர் கைஸ் ஆர் மெசேஜிங் மீ. ஆனால் என்ன மெசேஜ் பண்ணுறீங்கன்னா, என்னோடய ஏஜென்சி எனக்கு ஹெல்ப் பண்ணல அக்கா, நான் என்ன பண்ணுறேன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணுறீங்க. அது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா நான் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே கொண்டு வரும்போது நான் என் ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி வராங்க, என் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு தான் நான் கான்சன்ட்ரேட் பண்ண முடியும். நீங்கள் வந்து ஏதோ ஒரு டு பி ஆனஸ்ட் நிறைய பேர் வந்து ரொம்ப மொக்கையான ஏஜென்சிலேருந்து வரீங்க. அண்ட் தென் வந்து அவங்க வந்து ரொம்ப ஹெல்ப்பே பண்ண மாட்டாங்க சுத்தமாக ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இங்கே வந்து அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு ஒரு ஐடியாவே கிடையாது. சுத்தமாக
சுத்தமாக ஐடியா இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் அந்த சுச்சுவேஷனில் என்னாலையும் ஹெல்ப் பண்ண முடியல. ஏன்னா நான் உங்கள் ஏஜென்ட் கிடையாது. ஏன்னா சப்ஜெக்ட் ரெஜிஸ்ட்ரேஷன்லேருந்து எங்கே ஹாஸ்டல் இருக்கணும், எந்த இடத்துக்கு நான் போகணும் வரணும் எல்லாமே வந்து லைக் டிஆர்சி எப்படி ரெடி பண்ணணும், இங்கே எப்படி வந்து ரெசிடென்சி கார்டு ரெடி பண்ணுறது, பிஓஜி கார்டு, டிபிசி கார்டு, லைக் கார்ட்ஸ் எப்படி பேங்க் கார்ட்ஸ் எப்படி வாங்குறது எல்லாமே வந்து உங்கள் ஏஜென்சி தான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும். அண்ட் தென் சிம் கார்டு, ஒரு சிலர் சிம் கார்டே வாங்கி தராமல் விட்டு அப்படியே ஏதோ குழந்தைங்கள வந்து அனாதையாக விட்டு போகிற மாதிரி விட்டு போயிடுறாங்க. இது வந்து ரொம்ப வேர்ஸ்டான திங். ப்ளீஸ் நான் ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்குறேன். ஏன்னா எனக்கு நிறைய மெசேஜ் வருது, என்னால் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ண முடியல. ஏன்னா நான் அவங்க ஏஜென்ட் கிடையாது. நான் அவங்களுக்கு வந்து அட்மிஷன் கொடுக்கல. இப்போ நான் அட்மிஷன் கொடுக்குறேன்னா நான் எல்லாம் டேக் கேர் பண்ணிப்பேன், எங்கள் சார் எல்லாம் டேக் கேர் பண்ணிப்பாங்க. கமல் ஷோபா ஸோ இதுதான் நான் சொல்லணும்னு நினச்சேன். ப்ளீஸ் அண்ட் தென் நான் நிறைய பேசியிருக்கேன், யோசிங்க. நான் வந்து இது எதுவுமே தப்பாக பேசலை, எல்லாமே வந்து ப்ராப்பராக பேசியிருக்கேன். உங்களுக்கு நிறைய காலேஜஸ் பற்றி தெரியணுன்னா ப்ளீஸ் கமெண்ட் பிலோ. அண்ட் தென் காலேஜ் அட்மிஷன்ஸ் வேணும்னா, எந்த காலேஜ் அட்மிஷன் வேணும்னாலும் யூ கேன் ஆஸ்க் மீ. நான் வந்து என்னோடய சார் நம்பரும் கீழே கொடுக்குறேன், நிறைய ஹேண்டில்ஸ் கீழே கொடுக்குறேன். உங்களுக்கு என்ன வேணும்னாலும் யூ கேன் கால் கமல் ஜோபா. ஸோ வந்து எந்த இது வேணும்னாலும் யூ கேன் டெக்ஸ்ட் ஹிம் ஆர் கால் ஹிம். ஹீ இஸ் த ஒன் ஹூ ஹெல்ப் மீ அண்ட் லைக் you can trust him like 100%. So bye guys, take care, tata, see you soon. நான் இங்கே ஸ்டூடெண்ட்ஸ் வரும்போது I want them to be happy. ஸோ இதோட வீடியோ முடியுது. உங்களுக்கு எந்த வீடியோஸ் வேணாலும் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப டைம் கிடையாது. இப்போ ரீசெண்டாக நான் வந்து வீடியோஸ் பண்ணுறதும் கிடையாது. எனக்கு வீடியோஸ் நிறைய பண்ணணும்னு ஆசை. பட் இருந்தாலும் எனக்கு தமிழில் பண்ணணும் ரொம்ப ஆசையாக இருக்குது. அந்த தமிழ் ஆடியன்ஸ்க்கு போய் ரீச் ஆகணும் ரொம்ப ஆசையாக இருக்குது. நிறைய பேரண்ட்ஸ் பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது. ஸோ இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால், யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், இந்த லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் உங்களுக்கு எந்த எஜுகேஷ்னல் டவுட்ஸ் எதுவாக இருந்தாலும் எனக்கு வந்து டெக்ஸ்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் bye guys, take care. எந்த பேரண்ட்ஸ் வீட்டில் எந்த அப்பா அம்மா தம்பி தங்கச்சி மாமா மாமி எந்த ரிலேட்டிவ்ஸ் எந்த பெரியவங்க இந்த வீடியோ பார்த்துருந்தாலும், நான் தான் பேசுகிறது எதாவது வந்து தப்பாக இருந்துச்சுன்னா, நான் பேசினது எதாவது உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் ஏதாவது ஹர்ட் எதாவது பண்ணிடுச்சுன்னா ஐம் ஸோ சாரி. ஆனால் வந்து இது வந்து நான் ரொம்ப நல்லதுக்காக சொல்கிறேன். நான் இங்கே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் படுற கஷ்டத்தினால பார்க்குறதுனால சொல்கிறேன். ஸோ தப்பாக என்ன எடுத்துக்க வேண்டாம். Bye.